ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் சௌக்கியமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நானும் சௌக்கியமாக இருக்கிறேன். இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. மார்க்கெட் பார்த்தாக்கா கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் வந்திருக்கு. அதை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள். கொஞ்சம் நாள் ஆச்சு, நான் வீடியோ பண்ணி ஒரு 4-5 நாள் ஆச்சு. எதுக்குன்னா மார்க்கெட்டு நின்று போயிருந்ததால் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியாமல் இப்போ தான் நியூஸஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. திருப்பியும் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் வந்திருக்கு. இப்போது என்னோடய கைண்ட் ரிக்வெஸ்ட் என்னென்னா, இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கிறதால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். அப்படியே கொஞ்சம் நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, இப்போது மெயின் டாப்பிக்கில் போனாக்கா, நம்ம கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டு இப்போ ஏன் பாசிட்டிவ் ஜோனில் வந்திருக்கு என்றதை பற்றி கிளியராக உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு திங் என்னென்னா, நம்ம கிளாரிட்டி ஆக்ட் பில்லால் தான் இத்தனை நாளாக நின்று இருக்கு. இந்த அமெரிக்கா இஸ்ரேல் ஈரான் வார் எது தொடங்கியிருக்கோ, ஒரு வாரம் ஆச்சோ ஸ்டார்ட் ஆகி, லாஸ்ட் சாட்டர்டே ஸ்டார்ட் ஆச்சு. அதோடைய இம்பேக்ட் நம்ம கிரிப்டோ கரன்சி மேலே ஒன்றும் இல்லை. அது கிளியராக உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒருவேளை யாராவது அந்த வாரால் இம்பேக்ட் இருக்கான்னு எனக்கு இப்போத்தி வரைக்கும் ஒன்றும் இம்பேக்ட் கிடையாது வாரால். இது இங்கே அமெரிக்காவில் செனேட்டில் பில்லு, கிளாரிட்டி ஆக்ட் பில்லு நின்று இருக்குது. அதுக்கு சில காரணங்கள் இருக்குது, அதெல்லாம் சொல்கிறேன். இப்போது அமெரிக்கா ஈரான் போர் அது கொஞ்சம் தீவிரமான ஸ்டேஜில் தான் இருக்குது. அதால் ஜாஸ்தி இம்பேக்ட் இது வரைக்கும் நம்ம கிரிப்டோ மேலே விழலை. ஏன்னா பிட்காயின் பார்த்திங்கன்னா சனிக்கிழமை தான் கொஞ்சம் ட்ராப் ஆச்சு. $63,000 கீழே வரைக்கும் வந்தது. அங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி திருப்பியும் நல்லா மேலே வந்தது. இப்போது 2 நாளாகவே முந்தா நாள்லேருந்து கொஞ்சம் பாசிட்டிவ் ஜோனில் திருப்பியும் பிட்காயின் $70,000 மேலே ட்ரேட் பண்ணுது. நான் இந்த வீடியோ பண்ணுற டைமுக்கு $73,000 மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸ்ட்ராங்காக இருக்குதுன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ஸ்ட்ராங்காக இருக்குது, ஸ்ட்ரென்த் இருக்குது, அண்டர் கரண்ட்டு ஸ்ட்ரென்த் இருக்குது மார்க்கெட்டில். கண்டிப்பாக மேலே போகணும். மார்க்கெட்டு இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகணும். இதுக்கு முக்கியமான காரணங்கள் இருக்குது. இப்போது நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கிளிப்பிங் வைக்கிறேன். அந்த கிளிப்பிங் பாருங்கள், அது இன்ஃபர்மேஷன் பாருங்கள், பார்த்தா உங்களுக்கே தெரியும். One primary reason, Bitcoin surge about $73,000 fueled by renewed institutional ETF inflows and positive regulatory chatter. Number 2, secondary reason, a broad-based recovery in risk appetite with rising trading volumes and leverage amplifying the move. Number 3, near-term market outlook. The rally's sustainability likely hinges on Bitcoin holding above $70,000 and the upcoming US CPI data release on March 12th. இப்போ பார்த்தீங்கல்ல நீங்கள், இந்த இம்பார்ட்டன்ட் கிளிப்பிங் ஃபஸ்ட்டு திங்கு, நம்ம கிளாரிட்டி ஆக்ட் பில்லு பொசிஷன் என்ன, அங்கே அமெரிக்கா செனேட்டில் பேங்கிங் கமிட்டி கொஞ்சம் இன்னும் இந்த எக்ஸ்சேஞ்சஸ்ஸு, கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ், அமெரிக்காவில் இருக்கிற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் அவங்கள நீங்கள் ஸ்டேபிள் காயின்ஸ்க்கு, பிட்காயின் பற்றி விட்டுடுங்க, ஸ்டேபிள் காயின்ஸ்க்கு ஈல்ட்ஸ் கொடுக்காதீங்க, இன்ட்ரெஸ்ட் கொடுக்காதீங்க, ரிவார்ட்ஸ் கொடுக்காதீங்க அப்படின்றாங்க. ஸோ அந்த பிரச்சனையில் தான் இருக்குது. அது கொஞ்சம் ஆல்மோஸ்ட் சொல்யூஷன் சால்வ் ஆகிருக்கு. அது எப்படி சால்வ் பண்ணியிருக்காங்கன்னா, யூஎஸ்டிசி கமோடிட்டியை செட்டில் பண்ணியிருக்காங்க, கமோடிட்டி பண்ணிட்டாலதால் அது வச்சு வாங்குறவங்களுக்கு காயின்ஸ் எது வாங்கினாலும் உங்களுக்கு அது கூட கமோடிட்டியில் வந்துடும், அந்த மாதிரி சொல்லிட்டு வராங்க. அதுவும் இல்லாமல் வெரி இம்பார்ட்டண்ட்டாக
முந்தா நாள் ஆக்சுவலாக இந்த கிளாரிட்டி ஆக்ட் பில்லு லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்னது 1ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணுவாங்க, கிளியர் பில்லு பாஸ் ஆகும் அப்படின்னு. பட் இன் பிட்வீன் இந்த வார் வர்றது இதெல்லாம் கொஞ்சம் டிலே ஆகிறது, இந்த மாதிரி காரணங்கள் இருக்கிறதால அங்கே செனேட்டில் ஒன்றும் பில்லு பாஸ் ஆகலை. பட் நேற்று 4ஆம் தேதி அமெரிக்காவில் பிரசிடெண்ட் ட்ரம்ப் ஒரு அல்டிமேட்டம் கொடுத்துருக்காரு. இந்த மாதம் மார்ச் 5ஆம் தேதிக்கெல்லாம் எப்படியாவது பில்லு கிளியர் ஆகி இந்த மாதம் கடைசிக்குள்ள ஏப்ரல் மாதத்துக்குள்ள எப்படியாவது கிரிப்டோவை அமெரிக்கா கேபிட்டலாக பண்ணணும். ஏன்னா இதில் சைனாக்காரன் காம்படிஷன் அதிகமாக இருக்குது. சைனாவை கேபிட்டல் ஆக்க போகிறோம், கிரிப்டோ கேபிட்டல் ஆக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு இப்போ அமெரிக்கா பிரசிடெண்ட் ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் ப்ரெஷர் கொண்டு வராரு இந்த பேங்கிங் கமிட்டியால். ஏன்னா பேங்கிங் கமிட்டிக்கும் இந்த ட்ரேடர்ஸ்க்கும் தான் பிரச்சனை. நீங்கள் இந்த பிரச்சனைகளை அடிச்சுக்கிட்டு டிலே பண்ணாதீங்க, சீக்கிரமாக ஒரு சொல்யூஷன் சால்வ் பண்ணுங்க அப்படின்றாரு. ஸோ சில ஐடியாஸ் எல்லாம் பண்ணுறாங்க, டெஃபினட்டாக சால்வ் ஆகிடும் நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு 5ஆம் தேதி, நாளைக்கு அமெரிக்காவில் 5ஆம் தேதி, நாளைக்கு செனேட்டில் பில்லு பாஸ் ஆகிடும்னு நினைக்கிறேன். நல்ல பாசிட்டிவாக இருக்குது. மார்க்கெட்டெல்லாம் எக்ஸ்பெக்டேஷனு டெஃபினட்டாக பில்லு பாஸ் ஆகிடும். பாஸ் ஆகிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக பில்லு கிளியர் ஆகி போச்சுன்னா நமக்கு பிட்காயின் திரும்பியும் பாசிட்டிவ் ஜோனில் மேலே போகிறதுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் கூட பம்ப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் நான் தம்ப்நெயிலில் கோல்டன் சான்ஸ்ன்னு வச்சேன். ஏன்னா நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. மெயினாக பார்த்தீங்கன்னா பிட்காயின், ஆல்ட் காயின்ஸ் எல்லாமே இன்னும் பயங்கர லோவில் இருக்குது. மெயினாக அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ஆர்பி ஆடா நல்ல லோவில் இருக்குது. அதே மாதிரி எத்தீரியம் கூட இன்னும் 2 lakhs கீழே தான் இருக்குது. அது ஒன்று பார்த்துக்கலாம். அப்படியே சொலானா இன்னும் 8,500 கிட்ட தான் இருக்குது. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த மாதிரி பால்கா டாட் ஒன்று 135-40 rupees கிட்ட இருக்குது. அது ஒன்று பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்ல காயின்ஸ், ஸ்டேபிள் காயின்ஸை பார்த்து, அதே மாதிரி ஆல்ட் காயின்ஸில் ஏஐ சம்மந்தப்பட்ட காயின்ஸ் ஏதாவது லோவில் இருந்தால் நல்லா வாங்கிக்கோங்க. நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இது. இப்போது நமக்கு நாளைக்கு செனேட்டில் பில்லு பாஸ் ஆகி போச்சுன்னா திருப்பும் பிட்காயினுக்கு ரெசிஸ்டன்ஸ் $80,000 கிராஸ் ஆகிடுச்சுன்னா திருப்பியும் $1 lakh போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக போகும்னு நினைக்கிறேன். மார்க்கெட் இங்கேருந்து பாசிட்டிவ் ஜோனில் இருக்குது. பட் கொஞ்சம் டைம் பிடிக்கும். உடனடியாகவே இந்த அடுத்த வாரமே நடந்துடும்னு நான் சொல்ல மாட்டேன். கொஞ்சம் கிராஜுவலாக பிக்கப் ஆகும். நமக்கு ஓவராலாக சொல்ல போனால், கரெக்டாக எக்ஸாக்டாக சொல்லணும்னா, இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப்லேருந்து மார்க்கெட் நல்லா புல்லிஷாக இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் கூட சொல்லிகிட்டு இருக்காங்க. டெஃபினட்டாக இந்த வருஷம் செகண்ட் ஹாஃப்னா ஜூன் ஜூலைலேருந்து நல்ல பாசிட்டிவ் ஜோனில் நல்ல புல்லிஷாக இருக்கும் மார்க்கெட்டு. பிட்காயின் திருப்பியும் ஆல் டைம் ஹைக்கு போகும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, இப்போது இன்னொரு இன்ஃபர்மேஷன், நம்ம கிரிப்டோ பற்றி இல்லை, நம்ம இந்தியன் டீம் கிரிக்கெட் டீம் இன்னைக்கு T20 இங்கிலாந்து டீமோட விளையாடிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஜெயிப்பாங்கன்னு நினைக்கிறேன். மை ஆல் தி பெஸ்ட் விஷஸ் டு த இந்தியன் டீம். டெஃபினட்டாக ஜெயிக்கணும். அதே மாதிரி ஃபைனல்ஸில் கூட ஜெயிச்சு கப்பு கொண்டு வரணும். ஓகே, நம்ம எல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கலாம். நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் இதை பற்றி திருப்பியும் பாசிட்டிவ் நியூஸ் சொல்லணும்னா உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு விஷயம் என்னென்னா, நமக்கு இந்த எக்ஸ்ஆர்பி சிஇஓ அவர் ஒரு அறிக்கை வெளியிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, கொஞ்சம் இந்த ஏப்ரல் மாதத்துக்கு மார்க்கெட் நல்லா பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம காயின் பேஸ் சிஇஓ ஆம்ஸ்ட்ராங் அவர் கூட சொல்கிறாரு, கொஞ்சம் நாங்களும் இறங்கி வரோம், எல்லாம் ப்ராப்ளம்ஸும் சால்வ் பண்ணுற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க.
ஸோ கண்டிப்பாக எல்லாம் ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நல்லா லைக்ஸ் வைங்க, நல்லா ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நல்லா கமெண்ட்ஸ் வைங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது கமெண்ட்ஸில் வைங்க. எனக்கும் புரியும் நீங்கள் கமெண்ட்ஸில் என்ன வைக்கிறீங்க, எதுக்காக நின்று இருக்கு, இப்போ எதுக்காக ஏறுதுன்றது நீங்கள் கிளியராக வைங்க, தெரியும் எனக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம், பாய்.